ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 900 புள்ளிகளும், நிப்டி 200 புள்ளிகளும் சரிந்ததால் 5 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு. தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சியுடன் திமுக நாளை காலை பேச்சுவார்த்தை. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 25 தொகுதிகளோடு கூடுதலாக 2 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை சீட் வழங்கப்பட வாய்ப்பு. பேச்சுவார்த்தையின் போது திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதில். நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் இருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை. நீதிமன்றத்திற்கு வெளியே கண்ணீர் விட்டு கதறி அழுதார். केजरीवाल भ्रष्ट नहीं है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है। மதுபான கொள்கை வழக்கின் தீர்ப்பை எண்ணி பாஜக அரசு வெட்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். விடுதலையானதற்கு வாழ்த்து தெரிவித்த மு க ஸ்டாலினுக்கு கெஜ்ரிவால் நன்றி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை. தற்போதைய தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவாவின் பதவிக்காலம் மார்ச் 5 நிறைவு பெறுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படும். சென்னையில் ஆலோசனை மேற்கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் திட்டவட்டம். Entire electoral machinery has been geared up to ensure that this menace of Tamil Nadu elections shall not exist this time. தமிழ்நாட்டில் எத்தனை கட்டமாக தேர்தல் என்பது குறித்து ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பதில். வெளிப்படைத்தன்மையுடன் நாட்டுக்கே முன் உதாரணமான தேர்தலாக இந்த தேர்தல் நடத்தப்படும். தேர்தல் அதிகாரிகள் எந்த அச்சமும் இன்றி சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. கோவையில் பெரியார் அறிவுலகம் மற்றும் மையத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுங்கம் பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்ததுடன் மாணவிகளுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். தாய் கழகமான திமுகவில் இணைந்தது பெரும் மகிழ்ச்சி என்று ஓபிஎஸ் பேட்டி. தாய் கழகமான திமுகவில் பெரும் மகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அண்ணா கலைஞர் வழியில் திமுகவை மு க ஸ்டாலின் வழிநடத்துவதாகவும் கருத்து. அரசியல் பண்பாட்டுடன் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்துகிறார் மு க ஸ்டாலின் என்று ஓபிஎஸ் புகழாரம். சர்வாதிகார போக்கோடு இபிஎஸ் நடந்து கொள்வதாகவும் சாடல். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது, இனி எதிர்காலமே இல்லை என்றும் ஓபிஎஸ் கருத்து. திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என்றும் உறுதி. அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும்
தொண்டராக திமுகவில் இணைந்துள்ளதாக ஓபிஎஸ் பதில். வாய்ப்பு கொடுத்தால் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் என விளக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் ஐக்கியம். கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அன்பான அடக்கமான ஓபிஎஸ்ஸின் வருகை நல்வரவாகட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. வரும் தேர்தல் பாசிசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான போர் என்பதை உணர்த்தும் பலரும் திமுகவில் இணைவதாக பதிவு. பசுந்தோல் போர்த்தி நடத்திய நாடகம் அம்பலப்பட்டதால் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்து விட்டார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுகவை ஒழிக்க, சின்னத்தை முடக்க திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓபிஎஸ் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். ஓபிஎஸ் முடிவு திமுகவுக்கு தான் பலவீனம் என்று ஆர் வி உதயகுமார் கருத்து. திமுகவில் ஓபிஎஸ் இணைந்த முடிவு துரதிருஷ்டவசமானது. இது ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்கும் என்றும் சசிகலா கருத்து. காலாவதியான அதிமுகவால் எந்த பலனும் இல்லை என்பதால் நல்ல முடிவை ஓபிஎஸ் எடுத்திருப்பதாக செல்வ பெருந்தகை கருத்து. ஓபிஎஸ் வருகையால் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி மேலும் வலுவடையும் என்று விசிக எம்பி ரவிக்குமார் மகிழ்ச்சி. ஓபிஎஸ்ஐ சேர்த்தது திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை எதிர்வினை. ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த கட்சியில் ஓபிஎஸ் இணைந்ததை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் விமர்சனம். ஓபிஎஸ்ஸின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி திமுகவினர் மகிழ்ச்சி. மாம்பழ சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து வழக்கு. உரிமையல் நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றார் ராமதாஸ். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கோலாகலம். வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய சண்முகரை வழிபட்ட பக்தர்கள். கடலூர் அருகே பன்ருட்டியில் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்கிய கும்பல். பெட்ரோல் நிரப்ப வரிசையில் வரும்படி நேற்று ஊழியர்கள் கூறியதற்கு இன்று பழி தீர்த்து அட்டகாசம். ஓசூர் அருகே 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. அஞ்செட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. மார்ச் 3ஆம் தேதி மாலை நிலவு உதயமாகும் போது கிரகணத்தின் இறுதி கட்டத்தை காணலாம். சென்னை உள்பட நாட்டின் பல இடங்களில் கிரகணத்தை பார்க்கலாம் என்று வானிலை மையம் தகவல். திரைப்படங்களில் பேசுவதை தாண்டி அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பதில். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்த விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகா மந்தனா ஜோடி வரக்கூடிய 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறக்கூடிய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பு. புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கின் தந்தை காலமானார். தந்தையின் உடலை தோளில் சுமந்து சென்ற ரிங்கு